இஸ்ரேல் மீது பல ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவிப்பு. காசா மீதான இஸ்ரேலின் போர் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் இடப்பெயர்வு. இன்று சீனாவுக்கு விஜயம் செய்யும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர். வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் ஒரு வரி ஒப்பந்தத்தை எட்டும் என்று எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல், பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம். சவுதி பயணம் பாதியில் ரத்து, டெல்லி திரும்பினார் மோடி. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நியூ ஜெர்சியில் ஏற்பட்டு காட்டுத்தீ, 3000 மக்கள் உடனடி வெளியேற்றம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஹைபா, கிரியாத் அட்டா மற்றும் மேற்கு கலிலி உள்ளிட்ட வடக்கு இஸ்ரேலில் வான்வழி தாக்குதல் சைரன்களை எழுப்பியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. அது வான் பாதுகாப்புகளை செயல்படுத்தியுள்ளதாகவும் ஏவுகணை வெளிப்படையாக வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாகவும் கூறியது. ஏமனின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பிரச்சாரத்தில் இஸ்ரேல் மீது பல ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக கூறுகின்றனர். இதில் முக்கிய பென்குரியன் சர்வதேச விமான நிலையம் அடங்கும். மவுண்ட் லெபனானின் சவுத் மாவட்டத்தில் உள்ள பாவஜெர்டா நகருக்கு அருகில் ஒரு கார் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் அல் ஜமா அல் இஸ்லாமியாவின் முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் ஆயுத குழு முன்னதாக அந்த போராளியை குசைன் அதாவி என்று அடையாளம் கண்டது. தற்போது இந்த படுகொலைக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றுள்ளது. இஸ்ரேல் இராணுவம் ஒரு அறிக்கையில் அதாவி கமாஷுடன் தொடர்பு கொண்டு அல் ஜமா அல் இஸ்லாமியாவில் ஒரு முக்கிய நபர் என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை திட்டமிடுவதில் லெபனானில் இருந்து அவர் ஈடுபட்டார் கூறினார். பஜ்ர் படைகள் என்று அழைக்கப்படும் குழுவின் ஆயுத கிளையில் அட்டாவி ஒரு முன்னணி தளபதியாக இருந்தார் என்றும் அவர் தனது வீட்டிலிருந்து பெய்ரூட்டில் உள்ள தனது அலுவலகத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது கொல்லப்பட்டதாகவும் அல் ஜமா அல் இஸ்லாமியா தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முடிவடைந்த போர் முழுவதும் லெபனானின் தெற்கு எல்லையில் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி ஹெஸ்புல்லா தலைமையிலான படைப்பிரிவின் ஒரு பகுதியாக பஜ்ர் படைகள் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2023 அக்டோபர் முதல் காசா மீதான இஸ்ரேலின் போர் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களை இடம்பெயர்த்துள்ளது. மேலும் சில இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் பாலஸ்தீனியர்களை நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மற்றொரு கட்டாய மக்கள் தொகை இடமாற்றம் குறித்து அச்சம் அதிகரித்து வருகின்றது. 1948 தொடக்கம் 1949 பாலஸ்தீனியர்கள் கட்டாயமாக இடம்பெயர்ந்ததை குறிப்பிட்டு ஒரு இஸ்ரேலிய அமைச்சர் தற்போதைய போரை காசா நக்பா என்று கூட அழைத்துள்ளார். இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை இஸ்ரேலிய ராணுவமும் குடியேறிகளும் குறைவாகவே தெரியும், ஆனால் சமமாக ஆபத்தான நிழல் போரை நடத்தி வருகின்றனர். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இன்று சீனாவிற்கு சென்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜியை சந்திக்க உள்ளார். இரு உயர்மட்ட ராஜதந்திரிகளும் இருதரப்பு உறவுகள் மற்றும் பொதுவான நலன்களின் சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். ஓமானின் தலைநகரான மஸ்கட்டில் ஏற்கனவே 2 சுற்றுகைகளை கண்டு தெஹ்ரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் ஒரு வரி ஒப்பந்தத்தை எட்டும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான எனது உறவு சிறப்பாக உள்ளது. இது நீண்ட காலமாக சிறப்பாக உள்ளது. எங்களுக்கு மிக சிறந்த உறவு உள்ளது. மேலும் சீனாவுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் என்று நான் நினைக்கின்றேன் என ட்ரம்ப் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அதை நாங்கள் நிர்ணயிப்போம். நாங்கள் எண்ணிக்கையை மட்டும் நிர்ணயிப்போம். ஏப்ரல் 2ஆம் தேதி சீனா உட்பட பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர வரிகளை அறிமுகப்படுத்தும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அமெரிக்காவிற்கு சீன ஏற்றுமதியாளர்களுக்கான வரி இப்போது 145% எட்டியுள்ளது. அதே நேரத்தில் சீனாவிற்கு அமெரிக்க சப்ளையர்களுக்கான விகிதம் 125% ஆகும். சில நிபுணர்கள் ஸ்புட்னிக் பத்திரிகையாளரிடம் இதுபோன்ற வரிகள் உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தில் நடைமுறை நிறுத்தத்தை குறிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்றைய தினம் கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். எனது அன்பு நண்பர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதலில் நான் மிகவும் வருத்தமடைந்தேன். இதில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன. பிரதமர் நெதன்யாகு கருத்து தெரிவிக்கையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம்
போராட்டத்தில் இஸ்ரேல் இந்தியாவுடன் நிற்கின்றது. பகல்காம் தாக்குதலில் 28 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் உள்ளன. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் காரணமாக சவுதி பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி அவசரமாக டில்லி திரும்பினார். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றிருந்தார். நேற்று சென்ற அவர் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இரவு டில்லி திரும்புவதாக இருந்தது. ஆனால் காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து பிரதமர் மோடி தனது சவுதி பயணத்தை பாதையில் முடித்துக் கொண்டு நேற்று நள்ளிரவு சவுதியிலிருந்து கிளம்பினார். தொடர்ந்து இன்று காலை பிரதமர் மோடி டில்லி திரும்பினார். டெல்லி இன்று அவர் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். ஏப்ரல் 26ஆம் தேதி வத்திக்கான் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் நடைபெறும் போப் பிரான்சின் இறுதிச் சடங்கில் ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆஸ்திரிய ஜனாதிபதி அலெக்சாண்டர் வான் டெர் பெல்லன் மற்றும் சான்சலர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் ஆகியோர் இறுதி சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று ஆஸ்திரிய ஒலிபரப்பாளர் OE24 நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கிற்காக டச்சு பிரதமர் டிக் ஸ்கூப் மற்றும் வெளியுறவு அமைச்சர் காஸ்பர் வெல்காம்ப் ஆகியோரும் சனிக்கிழமை ரோம் செல்வார்கள் என NOS ஒலிபரப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயின் மன்னர் பெலிப்பே 4 மற்றும் ராணி லெடிசியா ஆகியோர் சனிக்கிழமை ஸ்பானிஷ் தூதுக்குழுவை வழிநடத்துவார் என்று RTVE ஒலிபரப்பாளர் தெரிவித்தார். இருப்பினும் தூதுக்குழுவின் முழு அமைப்பும் இன்னும் அந்த நாட்டு அரசாங்கத்தால் வெளியிடப்படவில்லை. சனிக்கிழமை நான் வத்திக்கானில் நடைபெறும் இறுதி பிரியாவிடையில் பங்கேற்பேன். மேலும் ஸ்லோவாக்கியா முழுவதன் சார்பாக என் மீதும் மில்லியன் கணக்கான மக்கள் மீதும் ஒரு அழியாத முத்திரையை பதித்து அவரது விதிவிலக்கான ஆளுமைக்கு நான் அஞ்சலி செலுத்துவேன் என்று ஸ்லோவாக் ஜனாதிபதி பீட்டர் பெல்லக்ட்ரினி சமூக ஊடகங்களில் தெரிவித்தார். ஹங்கேரி அதிபர் தாமஸ் ஒல்ஜோக்கும் இறுதி சடங்கில் பங்கேற்பார் என்று அவரது செய்தியாளர் சேவை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கங்கேரிய ஊடகங்களில் கேள்விக்கு பதிலளித்து கங்கேரிய வெளியுறவு அமைச்சர் பீட்டர் சிரிஜாரட்டோ கங்கேரிய அரசாங்க உறுப்பினர்களின் பங்கேற்பு குறித்து அவர் எதுவும் கூற முடியாது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக கங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் போப்பாண்டவருக்கு விடைபெறும் விழாவில் முடிவுகள் எடுக்கப்பட்டவுடன் அறிவிக்கப்படும் என்று கூறினார். அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு உயர்மட்ட அரசாங்க குழுவுடன் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள ரோம் செல்வார் என அவரது நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெரார்டோ வெர்தீன், பாதுகாப்பு அமைச்சர் பாட்ரிசியா புல்ட்ரிச், மனித மூலதன அமைச்சர் சாண்ட்ரா பெட்டோவெல்லோ, அமைச்சரவைத் தலைவர் கில்லர்மோ பிராங்கோஸ், அரசாங்க செய்தி தொடர்பாளர் மானுவல் அண்டோனி மற்றும் தலைமை பணியாளர் கரீனா மில்லி ஆகியோர் பங்கு கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நியூஜெர்சியில் ஏற்பட்ட காட்டுத்தீ 3200 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. இதனால் ஓஷன் கண்ட்ரியில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று நியூஜெர்சி வன தீயணைப்பு சேவை தெரிவித்துள்ளது. கிரீன்வுட் வனவிலங்கு மேலாண்மை பகுதியில் நேற்றைய தினம் தொடங்கிய தீ இரவு ஓஷன் மற்றும் லேசி நகரங்களில் எரிந்து கொண்டிருந்தது. மேலும் 5% மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டதாக நியூஜெர்சி தீயணைப்பு சேவை ட்விட்டரில் அதன் சமீபத்திய புதுப்பிப்பில் தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்து 1300 கட்டமைப்புகளை அச்சுறுத்தியது மற்றும் 3000 குடியிருப்பாளர்களுக்கு கட்டாய வெளியேற்றம் நடைமுறையில் இருந்தது. காட்டுத்தீக்கான காரணம் விசாரணையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.